இது எனக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இடைப்பட்ட ட்ரேடு எனக்கு இப்ப கான்செப்டே கிடையாது. ஓகேவா? இந்த இன்பிட்வீன்ல நடக்கிற ட்ரேடுக்கு நான் இப்ப எடுக்கிற கான்செப்ட் இல்ல. இதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுக்கறத வச்சு இங்க பண்ண போறீங்க. எனக்கு இங்க என்ன நடக்க போகுது, இதுக்குள்ள வந்தா என்ன நடக்க போகுது, இங்க என்ன நடக்க போகுது, இதுக்குள்ள வந்தா என்ன நடக்க போகுது, இது ரெண்டும் தான் தேவை. ஒன்னு பிரேக், இன்னொன்னு ஃபேக். கரெக்டா? இது இத நாளை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இப்ப நான் மேல சொல்லி கொடுத்தா இதுக்கு வைஸ் வர்ஸா கீழே நீங்க என்ன பண்ண போறீங்க, ரீட் பண்ண போறீங்க. அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், பிரேக் அவுட் அப் சைடுக்கு சொல்ல போறேன். ஓகே, நான் இப்ப சொல்ற கண்டிஷன் எல்லாமே பிரேக் அவுட் அப் சைடு சொல்ல போறேன். நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஒரு கேப் விட்டு டவுன் சைடுக்கு வரைஞ்சுக்கணும். புரியுதா? சரியா? சரி, இப்ப இங்க பாருங்க, நான் 1 by 1 போறேன். சரி, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். இப்ப எனக்கு மார்க்கெட்டு இந்த மாதிரி பிரேக் பண்ண போறான். சரியா? இப்படி வந்துட்டு இப்படி பிரேக் பண்ண போறான். இப்ப எனக்கு பிரேக் அவுட் கேண்டில் ஒரு லாங் கிரீன் பாடியா இருக்கணும். ஓகே, லாங் கிரீன் பாடி, நாட் ஷார்ட் பாடி அந்த மாதிரி இல்லாம, ஏன்னா அதுதான் ஒரு ஐடென்டிபிகேஷன். இப்ப எனக்கு ஒரு லாங் கிரீன் பாடி இப்படி பிரேக் பண்றான்னா இதை நீங்க ஒரு இந்த கேண்டிலோட சைஸை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாடியோட இருக்கா, பாடி வித் என்னது விக்கோட இருக்கா? ரெண்டே முகம் தானே. ஒண்ணு பாடியோட இருக்கா, இல்ல பாடி வித் விக்கோட இருக்கா. இப்ப நான் உங்களுக்கு பாடியோட எக்ஸ்பிளைன் பண்றேன். கேண்டிலோட பாடி சைஸ் மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இதுல விக் வச்சா அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அதுல என்ன ஆகும்னா ரிஜெக்ஷன் பிளாக் அப்படி உள்ள என்ட்ராவாப்ல. ஓகே, இப்ப இந்த கேண்டில் பிரேக் ஆகுதுல, அது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேண்டிலோட பாடி வந்து வெளியே இருக்கும். அதாவது 75%. ஓகேவா? 75% பாடி சைஸ் மேல இருக்குன்னா இவன் பிரேக் ஆக போறான் அப்படின்னு தான் வார்த்தை இருக்குல்ல, ரொம்ப முக்கியம். பிரேக் ஆக போறான், பிரேக் ஆகல. புரியுதா? பிரேக் ஆயிட்டான். மூணுத்துக்கும் வேற மாதிரி வித்தியாசம் இருக்கு. ட்ரேடுல அது ரொம்ப முக்கியம். நீ தானடா சொன்ன பிரேக் ஆயிட்டான்னு. பிரேக் ஆக போறான்னு தான் சொன்ன, நீ தப்ப சொல்ற நீ அப்படின்னு அந்த மாதிரி தப்பா ரிசீவ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இப்ப இது பிரேக் ஆக போறான், பிரேக் ஆகல. சரியா? இதுக்கு அடுத்த விஷயங்கள் தான் நடக்கும். பிரேக் அவுட்னாவே 15 மினிட்ஸ் பொறுமையா இருக்கணும். ஓகே, இப்ப நான் சொல்ல போற கண்டிஷன் என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம். இதை நீங்க வந்து ஒரு ரூல் மாதிரி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இதை வந்து கேண்டில் ஸ்டிக் கண்டிஷன் சொல்லியிருப்பேன், அதை தான் இதுல அப்ளை பண்ண போறேன். ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். ஓகே, இப்ப இந்த கேண்டில் வந்து 75% வெளியே இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்ப இவங்களுக்கு அடுத்தடுத்த கேண்டில் எப்படி இருக்குன்றத நான் என்ன பண்ண போறேன், மாத்த போறேன். இது இந்த கேண்டில் வந்து ஒரு டிஃபால்ட் கேரக்டர். இப்ப நான் மேல போட்டிருக்கிற மாதிரி எனக்கு என்ன வரணும், இங்க ஒரு ரெட் வரணும். இது என்ன, எனக்கு என்னது டிஃபால்ட் கேண்டில். ஒண்ணு ஃபுல் பாடி மேல இருக்கலாம், இப்படி கூட மேல இருக்கலாம், இப்படி கூட என்னவா இருக்கலாம், வந்திருக்கலாம். ஒண்ணு இப்படி இருக்கணும் ஃபுல் கேண்டிலா, இல்லையா அட்லீஸ்ட் இப்படியாவது இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? திஸ் இஸ் வேலிட், திஸ் ஆல்சோ வேலிட், திஸ் இஸ் இன்வேலிட். ஓகேவா? அப்ப எனக்கு கேண்டில் இப்படி வருதுன்னா அடுத்த கேண்டில் இப்ப நல்லா பாருங்க. இதுக்கப்புறமா இந்த ஓப்பனை வச்சு பேசுவேன். ஈக்குவல் ஓபன் பண்ணி இதுக்கு ஈக்குவலான கிரீன் பாடியா இருந்தாலும் பை சைடு தான். சரியா? ஈக்குவல் ஓபன் பண்ணி இதுக்கு ஈக்குவலான கேண்டிலா இருந்தாலும் பை சைடு தான். ஈக்குவல் ஓபன் பண்ணாம நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி வந்து இன்சைடு ஓபன் பண்ணி இதுக்கு ஈக்குவலான கேண்டில் வந்தாலும் பை சைடு தான். புரியுதா? இது அதே கேண்டில் அபவ் ஓபன் பண்ணி இப்படி ஓபன் பண்ணாலும் என்னது பை சைடு தான். இதுல மூணு மூணு சிச்சுவேஷன்லயுமே நான் செகண்ட் கேண்டில ஸ்ட்ராங் பையரா வச்சிருக்கேன். புரியுதா? வீக் பையரா வைக்கல. புரியுதா? இது என்னது, ஸ்ட்ராங் பையர். அப்ப ஸ்ட்ராங் பையர் அகைன் ஸ்ட்ராங் பையர் வந்தா பை. புரியுதா? ஓகே, சரி. இப்ப ஒருவேளை இந்த கண்டிஷன் இருக்கா, இதுல கொஞ்சம் ட்ரிக்ஸ் பண்றீங்க பாருங்க. இது நான் சொன்ன கண்டிஷன் தானா? இப்ப மார்க்கெட் முன்னாடி என்ன எடுத்திருக்கான், சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட். இப்ப எந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுவீங்க, என்ன எடுத்தேன், இப்ப எதை அப்ளை பண்ணணும் நீங்க, ஸ்விங் கான்செப்ட்.
இந்த ஸ்விங்கை மார்க் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணணும், உள்ள க்ளோஸ் வச்சு அப்புறம் தான் இப்படி போவான். புரியுதா? கான்செப்ட அங்க மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி அப்ளை பண்ண தெரியறது தான் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர். ஓகே, இப்ப இங்க எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நீங்க எதுவுமே பார்க்க தேவையில்ல, இமிடியேட் பை. புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் கேண்டில்ல சொன்னேன், அடுத்த சிச்சுவேஷனை சேர்த்து அப்ளை பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரெண்டு ரெண்டு டிஃபரன்சியேஷனையும் வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை எம்டியா வரைஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இந்த நான் இப்ப சொன்னேன்ல 1 2 3ன்னு சொல்லிட்டு இத எம்டியா வரைஞ்சு வச்சுட்டு இங்க மார்க்கெட்டோட லெவலை வச்சு இப்ப இங்க நடந்தா இந்த இடத்துல ஸ்விங் இருந்துச்சுன்னா இந்த ஸ்விங்கோட பையர் ஓப்பனை இவங்க வின் பண்ணாதான் உள்ள போவான் அப்படின்றத நீங்க அடுத்த கண்டிஷன்ல எழுதி வச்சுக்கோங்க. பொறுமையா எழுதுங்க, அவசரமே கிடையாது. இது ரொம்ப முக்கியம். நாளைக்கு கூட சேர்த்து எடுத்துக்கிறேன். இதுல 3 விதமா போட்டிருக்கேன். ஸ்ட்ராங் பையர், அகைன் ஈக்குவல் ஓபன் பண்ணி அபவ் க்ளோஸ். இது இன்சைடு ஓபன் பண்ணி அபவ் க்ளோஸ், அதுவும் ஸ்ட்ராங் பையர். இது அபவ் ஓபன் பண்ணி அபவ் க்ளோஸ். இதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த கண்டிஷன். ஏன்னா இந்த கேண்டலுக்கு அபவ் ஓபன் பண்ணி ஸ்ட்ராங் பையர் வச்சிருக்கான். இந்த கண்டிஷன் செகண்ட் ப்ரியாரிட்டி. ஏன் தெரியுமா? இன்சைடு ஓபன் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்கான், அபவ் க்ளோஸ் வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் சப்ளையா தான் வந்தது, ஆனா கிரியேட் பண்ணது என்னவா இருக்கு, டிமாண்ட். இது ஈக்குவல் ஓபன் தான். அப்ப இதை விட கம்பேர் பண்றப்ப இவங்க 3வது கேட்டகரியில வருவாங்க. சரியா? இது வந்து சிச்சுவேஷனோட ப்ரீவியஸா மார்க்கெட் இப்படி பை ஆகி வரப்ப இந்த இடத்துல மார்க்கெட் இங்க நமக்கு பிரேக் ஆகி இப்படி இருக்கிறப்ப இது இப்படி உள்ள போனாதான் என்ன ஆகும், மறுபடியும் இந்த லெவல பை பண்ணி இப்படி போவான். கரெக்டா? லாஸ்ட் கண்டிஷனா இதுவா? ஆமாங்க சார், அந்த லெவல் பிரேக் அவுட். ஆமாங்க சார். ஆமா, இப்ப நேத்து நம்ம பார்த்தோம்ல, ஸ்விங் பார்த்தோம்ல சார். இப்ப இங்க பாருங்க, நேத்து கிளாஸ் இல்லைங்க சார், 1 வீக் 4 டேஸ் இல்ல சார். இங்க பாருங்க சார், இப்ப இது புட்டு பிரைஸா, இந்த புட்டு பிரைஸோட இந்த ஸ்விங் இருக்குல்ல, இதுக்குள்ள போகல, மார்க்கெட்டு இறங்கிட்டான். இந்த ஸ்விங் இதுக்குள்ள போகல, விக் அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டான், இறங்கிட்டான். இப்ப இந்த ஸ்விங் இதுக்குள்ள போகல, அகைன் உள்ள போறப்ப என்ட்ரி ஆகி போயிருக்கான் பாருங்க. புரியுதா சார்? இததான் நேத்து நான் எடுத்தேன் சார். சரியா? இதைத்தான் நான் இப்ப இங்க சிச்சுவேஷனா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது எனக்கு இங்க மார்க்கெட் ஸ்ட்ராங் பையரா வரனால மேல போறான், அதே மாதிரி இங்கேயும் ஸ்ட்ராங் பையரா வரனால மேல போறான். ஆனா இதே கண்டிஷன்ல இப்படி இப்படி வரப்ப பிரேக் ஆகுது, இதுவும் ஸ்ட்ராங் பையர், இதுவும் ஸ்ட்ராங் பையர். பட் ப்ரீவியஸா ஒரு ஸ்விங் இருக்கிறப்ப அந்த ஸ்விங் உள்ள போனாதான் மார்க்கெட் மேல போவான்னு சொல்றேன். புரியுதா சார்? நீங்க பிரேக் என்ட்ரி எந்த இடத்துல நடந்துச்சு சார்? 3வது கேண்டலா? அதாவது ஃபர்ஸ்ட் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. அதாவது இதுல வந்து நீங்க இங்க என்ட்ரி எடுத்துக்கோங்க, ஸ்டாப் லாஸ் இது கீழே ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதா சார்? அதான் இந்த சிச்சுவேஷன்ல அங்க நடக்கிற கேண்டில் ரெட் பாடியை பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிருச்சு. ஸோ அது உள்ள க்ளோஸ் வச்சதும் அங்க நடக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் என்ட்ரி ஃபாலோ பண்ணணும். இந்த சார் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காரு, அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். இப்ப சார்களுக்கு நான் கேட்கிறேன், அந்த மாதிரி நீங்க பிரிண்ட் போட்டுக்கோங்க. சரியா? சரி, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்ப செகண்ட் கண்டிஷன் பாருங்க. சார், இப்ப நீங்க சொல்றது வந்து பிரேக் அவுட் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்க இது ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அடுத்த கேண்டிலும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். இப்ப நான் அந்த சிச்சுவேஷனா தான் 1 by 1 மாத்த போறேன். நீங்க இத முடிக்கிறப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ ஆமா, இல்ல அங்க வரல இங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப சேம் அதே மாதிரி இப்ப மார்க்கெட் பிரேக் ஆகுதுப்பா, இப்படி இருக்கு. ஓகே, எனக்கு இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதாவது இந்த ஸ்ட்ராங் பையர் அகைன் ஸ்ட்ராங் பையர் வந்தாங்கன்னா அதுக்கு பேரு பேரபோலிக் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப்பா போவான்றத சொல்லுவாங்க. நீங்க அந்த இடத்துல ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. லிமிட் ஆர்டர் போட்டு வச்சா வராவும் வராது. ஓகே, அப்ப இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து ட்ரேட் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிக்கணும், இப்படி ஃபாலோ பண்ணிக்கணும். பட் இப்ப நான் சொல்ல போற கண்டிஷன் வேற மாதிரி இருக்கும். இப்ப இது ஸ்ட்ராங் பையரா, அதுக்கடுத்து இப்படி கேண்டில் வருது. இப்ப இங்க பாருங்க, இந்த கேண்டிலுக்கும் நான் டிஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பாருங்க, இதுவும் ஈக்குவல் கிடையாது. இது வீக்கா இருக்கானா,
அப்படி வீக்கா இருக்கிறப்ப ரெண்டு விதத்துல மார்க்கெட் டர்ன் ஆகும். சரியா? எப்படின்னா எஸ் இப்ப இங்க பாருங்க, இப்படி இருக்கு. ஆல்ரெடி எத்தனை டைம் அடிச்சிருக்கான்? 4-5 டைம்ஸ் வந்துருச்சா? இப்ப எனக்கு இது மூணாவது கண்டிஷனா? மூணாவது தடவை தானே வந்திருக்கு. இங்க 5 தடவை அடிச்சிட்டான். இப்ப ஸ்ட்ராங் பையருக்கு அப்புறமா வீக் பையர் வந்திருக்காங்களா? அப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட்டு இப்படி வர வாய்ப்பு இருக்கு. சரியா? ஏன்னா இது தேர்ட் டைம் பிரேக் அவுட்ல அந்த அளவுக்கு பிரேக் ஆகும்னு சொல்லவே முடியாது. சரியா? பட் இங்க அதே கண்டிஷனை பாருங்க. மார்க்கெட் ஸ்ட்ராங் பையரா, அடுத்து வீக் பையர், அடுத்து யார் வரா? ஸ்ட்ராங் பையர். ஏன் மல்டி டைம் என்ன இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் மல்டி டைம் எடுத்திருக்கான். அதனால செல்லர் இங்க வர விடல. ஓகே, இங்கேயே வந்திருக்காங்கன்னா ஒரு தேர்ட் டச்ல நடந்த பிரேக் அவுட்டுக்கு என்ன பண்றாங்க? மார்க்கெட் ரியாக்ட் பண்றாங்க. ஓகே, அப்பனா ஸ்ட்ராங் பையருக்கு அப்புறமா வீக் பையர் வந்தா நீங்க நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் ட்ரேடுக்கே போகணும். இந்த சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா? பாருங்க, ஸ்ட்ராங் பையர் அகைன் வீக் பையர், அடுத்து நீங்க இந்த இங்க பாருங்க ஸ்ட்ராங் பையர் வரான். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான்? மல்டி டைம் என்ன பண்ணிருக்கான்? தோத்து போய் அப்புறமா பிரேக் ஆயிருக்கு. அப்ப இதை நீங்க நார்மலான பிரேக் அவுட்ல எடுத்துக்க முடியாது. இது கன்சிஸ்டன்ட் லெவல் பிரேக் அவுட். ஓகே, இப்ப ரெண்டுமே பாருங்க, ரெண்டுமே 10 நிமிஷத்துக்கு சேம் தான். அடுத்த 5 நிமிஷத்துல வேற ஒண்ணு நடக்குது. ஓகேவா? ஏன்னா இது தேர்ட் டைம் தான் நடக்குது. ஈவன் செகண்ட் டைம் நடந்தா கூட இதுதான் நடக்கும். ஓகே, உங்களுக்கு என்னன்னா 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்களேன். பிரேக் அவுட்டா இல்ல ஃபேக் அவுட்டா சைடு வேஸான்ற ஆன்சரை மார்க்கெட் சொல்லிடும். ஓகே, நான் இப்ப பெயிண்ட்ல டிரா பண்ணி சிச்சுவேஷன் சொல்றேன். இதே கிளாஸ் இதை நான் சிச்சுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா டெக்னிக்கலா சார்ட்ல காட்டுறேன். இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஃபுல்லாவே. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம சார்ட்ல போயிட்டு இதை ஒவ்வொரு கண்டிஷனா டிஸ்கஸ் பண்ணலாம். இதை நோட் பண்ணிட்டீங்களா? பொறுமையா எழுதிக்கோங்க. இது செகண்ட் கண்டிஷன்லயே 2 வெரைட்டி. சரியா? சார் ஒரு டவுட். எஸ் சார், இதுல அந்த பிரேக் அவுட் ஹேண்டில் ரொம்ப பெரிய ஹியூஜ் சைஸ்ல இருக்கும்போது அது இந்த சினாரியோஸ் எப்படி சார் ஹேண்டில் பண்றது? நீங்க 75% இருந்ததுன்னா கன்சிடர் பண்ணான்னு சொல்றீங்க. சம்டைம்ஸ் அது ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கூட சினாரியோஸ். என்ன கேண்டிலா இருந்தாலும் மேடம், இப்ப இது இப்படி இருக்கு, இப்படி வந்தாலுமே நீங்க அங்க வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுத்து ஆகணும். இப்படி வந்தாலும் சேம் தான், இப்படி வந்தாலும் சேம் தான். ஏன்னா மார்க்கெட் அதிகமா ட்ராப் கிரியேட் பண்ற இடம் இதுதான், அதிகமா லாஸ் கொடுக்குற இடம் இதுதான். அடுத்த ஒரு கேண்டில் போட்டு இப்படி பண்ணுவான், இந்த மாதிரி பண்ணிடுவான். புரியுதா உங்களுக்கு? சார், அப்போ ஸ்ட்ராங் பையரும் ஒரு வீக் பையரும் வந்தா கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி. ஆமா, நீங்க எங்கனாலும் போங்க, நீங்க எந்த சார்ட்னாலும் எடுங்க, ஸ்ட்ராங் பையருக்கு அப்புறமா பையர் வீக் ஆனானா செல்லர் பூந்துருவான். அதை நீங்க ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நீங்க பாக்குறப்பதான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இவங்க ஸ்ட்ராங் பையர், அதுக்கப்புறம் பையர் வீக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் பையர் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வருது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க எல்லாம் இங்க போய் நீங்க யோசிக்கவே வேணாம். ஆனா இந்த கேண்டில் மூவ்மெண்ட் மிஸ் ஆயிருமே சார். எஸ், இப்ப இது வீக்கா இருக்கான்ல, ரெசிஸ்டன்ட் தானே, மறுபடியும் ரெட்டு போட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ரெட்டு போட்டு மறுபடியும் இந்த ரெட்டுக்கு ட்ரிகர் ஆக மாட்டான்னு என்ன 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 இது சொல்ல முடியும்? கரெக்டா? ரெட்டு ட்ரிகர் ஆகல, பையர் வின் பண்ணிட்டான். இப்ப நீங்க இத டபுள் பாட்டம் சார் யோசிச்சு இங்கேயே மூவ் பண்ணா ஓகே, நம்ம தான் அதுக்கு இதுன்னு யோசிக்கிற கேரக்டர் ஆச்சு. அப்ப கான்செப்ட பிலீவ் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. ஸ்ட்ராங் பையர் அதுக்கப்புறம் வீக் பையர் வந்தா செல்லர் வருவான் அப்படின்னு. இப்ப இங்க பாருங்க, ஸ்ட்ராங் பையர் இவனை கம்பேர் பண்றப்ப வீக் தானே, அதனாலதான் உள்ள வரான். அதனால எப்பயுமே ஒரு பையிங் கேண்டில் வருதுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா உஷாரா இருந்துக்கோங்க, அங்க என்ன பண்ணுவான்? பையர் வரும். இப்ப ஸ்ட்ராங் பையர் தான், இவனை வின் பண்ணிட்டானா, அடுத்து வீக்கா இருக்கானா, அடுத்து பையர் வரான். இப்ப இதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. கேண்டில் இப்ப என்ன மெத்தடு?
ஸ்ட்ராங் பையர், வீக் பையர், அகைன் ஸ்ட்ராங் பையர், என்ட்ரி போட்டுறணும். ஏதாவது ஒண்ணுதான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு இதுன்னா நம்ம அடுத்து நகரவே முடியாது. ஸோ நீங்க வந்து அதை கரெக்டா நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராங் பையர் தான், அகைன் ஸ்ட்ராங் பையர், என்ட்ரி எடுத்துடணும். இது ஸ்ட்ராங் தானே, என்ட்ரி எடுத்துடணும். இதுதான் ப்ராஃபிட் உங்களுக்கு. சரி, இப்ப இங்க பாருங்க சார், ஸ்ட்ராங் செல்லர் ஏன் கீழே போகல? வேலிடான கொஸ்டினா? ஏன் போகல? கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில்மா, கரெக்டா? ஃபர்ஸ்ட் கேண்டிலா? சரி, மார்க் பண்ணிட்டேனா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட் போட்டு ஒரு விக் அடிச்சு தானே ஏறி இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு மறுபடியும் பை தானே ஆகும். இப்ப இந்த கேண்டில் கீழே இறக்கி இருந்துச்சுன்னா இவன் இங்க வந்துருக்க மாட்டான். இன்னொரு ரெட்டை போட்டு அதுக்கு கீழே தான் பை ஆயிருக்கும். அதுதான் சொல்ல வரேன். நீங்க ஏதாவது ஒரு காமனா இருக்கிற, நான் சொல்லி கொடுக்குற அதிகமா மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்றேன்ல, நீங்க ஃபில்டர் பண்ணணும். எது வந்து எனக்கு சக்சஸ் கொடுக்குன்றத நீங்க ஃபில்டர் பண்ணுங்க. எந்த கேண்டில் அதிகமா வரும்? இப்ப இதுல நீங்க ஃபில்டர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த கேண்டில் அதிகமா சக்சஸ் கொடுக்குன்றத நான் இந்த ரெட்டுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்னா, பிலோ ஓப்பன் அபோவ் க்ளோஸ், இன்சைடு ஓப்பன் அபோவ் க்ளோஸ், பிலோ ஓப்பன் இன்சைடு க்ளோஸ், இதெல்லாம் தரமான ரிவர்சல் கேண்டில். இது கீழே உள்ள லெவல்ல. அதே மாதிரி மேல இது ரெண்டு மொத்தம் 6 கேண்டிலா, 6 செட்டு கேண்டில். இந்த 6 கேண்டிலையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஐடியா. இடையில சப்போர்ட்ல இருந்து ஏறுறான்ல, இப்ப நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு சொல்லிட்டேன். எது? சப்போர்ட்ல அந்த 3 செட்டு, ரெசிஸ்டன்ஸ்லயும் அந்த 3 செட்டு. இப்ப இங்க இருந்து ஏறுறப்ப ஸ்ட்ராங் பையர், வீக் செல்லர், ஸ்ட்ராங் பையர். இத நீங்க ட்ரெண்டுக்கு யூஸ் பண்ணலாமா? எழுதிக்கோங்க, மறந்துடுவீங்க. கீழே உள்ள செட்டுக்கு நான் என்ன சொன்னேன்? ஸ்ட்ராங் 3 ஏரியா சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, வரைஞ்சு கொடுக்குறேன். சரியா? இது ஒண்ணு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அடுத்து இதையும் சொல்லியிருந்தேன். கரெக்ட் தானே? இது ஒண்ணு சொல்லியிருந்தேன். அடுத்து இது ஒண்ணு சொல்லியிருந்தேன். இந்த 3 செட்டு சப்போர்ட்டுக்கு ரிவர்சல் கேண்டில். நமக்கு சப்போர்ட்ல ரிவர்ஸ் ஆகணும்ல, பை ஆகணும்ல. இது 3 வந்தா நம்ம பை பண்ண போறோம். சரியா? சரி, ரெசிஸ்டன்ஸ்க்கு அதுக்கு ஆப்போசிட் 3 செட்டு, அதையும் வரையணுமா? எப்படி? above open 50% close, inside open below close. சரியா? அதுக்கடுத்து இது. ஓகே, இந்த 3 செட்டா? இது சப்போர்ட்ல, இது ரெசிஸ்டன்ஸ்ல. சரி, இப்ப இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு 3 செட்டு கொடுத்துட்டேன்னா, இப்ப இங்க இருந்து ட்ரெண்ட் ஏறுது இல்ல, அதுக்கு ஸ்ட்ராங் பையர், வீக் செல்லர், ஸ்ட்ராங் பையர். ஓகேவா? ஸ்ட்ராங் பையர், வீக் பையர், ஸ்ட்ராங் பையர், 2 செட்டு கொடுத்துட்டேன்னா எதுக்கு? ட்ரெண்டு. இப்ப நான் சொல்ற கேண்டில் ட்ரெண்டுக்கு. ஸ்ட்ராங் பையர், வீக் செல்லர். சரி, டாபிக் மாறுது, பரவாயில்ல. உபயோகமா எது ஷேர் பண்ணாலும் ஓகே. இதுதான் எதுக்கு? ட்ரெண்டுக்கு. ஓகே, அதுக்கடுத்து ஸ்ட்ராங் செல்லர், வீக் பையர், இது டவுன் ட்ரெண்டுக்கு. சரியா? இப்ப இடையில ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு ஏறி இருப்பான் பாத்திருக்கீங்களா மார்க்கெட்டு? அதாவது ரெசிஸ்டண்டா இருக்கும், இப்படி ஏறி இருப்பாங்க. இப்ப இங்க இறங்குறப்ப இந்த செட்டை தூக்கி இங்க வைப்பீங்க. கரெக்டா? ஆனா இந்த ஸ்விங் என்ன ஆகும்? டிஸ்டர்ப்ட் ஆகும். கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்விங் என்ன ஆகும்? டிஸ்டர்ப்ட் ஆகும். அப்ப இந்த செட்டு வந்து இங்க வர்றப்ப இந்த லெவல் இருக்குல்ல, இந்த ஸ்விங் அவன் பிரேக் பண்ணியிருக்கான், அதனாலதான் மார்க்கெட் பை ஆகுது. அப்ப இந்த இடத்துல பை தானே யோசிக்கணும். ஸ்விங்குக்கு மேல ட்ரேட் நடக்குதுப்பா. புரியுதா உங்களுக்கு? இப்ப இதுக்கு கீழே இந்த செட்டு வந்துருச்சுன்னா இது பர்ஃபெக்ட்.
இந்த ஸ்விங் இல்லாதப்ப இந்த செட்டு வந்துச்சுன்னா அங்க என்ன ஆகாது, பை ஆகாது, கீழே தான் வரும். தெளிவா 2 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். மறுபடியும் நான் வரையறேன், இதை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதை தனியாவே நான் சொல்றேன். நீங்க சொல்லவா? இது ரெசிஸ்டன்ட் சார். நீங்க அப் சைடு சினாரியோவே ஃபர்ஸ்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார், அப்புறமா செல் சைடு சொல்லுங்க சார். எல்லாம் ஒண்ணுதான், இருங்க நான் சொல்றேன். இப்ப செல் சைடு முடிச்சுட்டு அப் சைடு வரேன். இப்ப இப்படி இறங்குறான்ல, இந்த இடத்துல நான் இப்ப சொன்ன கேண்டில், இதுவே மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்விங் இப்படி இப்படி கொடுத்துருக்கான்னா, இல்ல இப்படி கொடுத்துருந்தா, ஏதோ ஒரு ஸ்விங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த மாதிரி இந்த ஸ்விங் இப்படி வந்தா இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் இப்ப இங்கே தானே இருக்கு. அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் தானே, அப்ப பையிங் தான் யோசிப்பான். அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இறங்குறப்ப ப்ரீவியஸ் ஸ்விங் இருந்தா அந்த ஸ்ட்ராங் ரெட்டு வீக் பையர் ஸ்ட்ராங் ரெட்டை கன்சிடர் பண்ணாதீங்க. மறுபடியும் இப்படி ஏறிட்டு அதே கேண்டில் போட்டா அப்ப கன்சிடர் பண்ணுங்க, ஏன்னா டபுள் டாப். புரியுதா? இப்ப இந்த ஸ்விங்கே இல்ல, மார்க்கெட் ஏறி இருக்கா, இங்க எதுவுமே இல்லைன்னா இது ரெசிஸ்டண்டா. இப்ப நீங்க ஸ்ட்ராங் ரெட்டு வீக் பையர் ரெட்டு போட்டானா எடுத்துக்கோங்க, ஏன்னா டிஸ்டர்ப் ஆகாது. ஒரு லெவல் டிஸ்டர்ப் ஆகாதுல்ல. பஸ்ல போறோம், அடுத்த ஸ்டாப் 1 மணி நேரம் கழிச்சுன்னா என்ன பண்ணுவான், பஸ் நிக்காம தானே போவோம். அந்த மாதிரிதான் லெவலும் அடுத்தடுத்த லெவல் இருக்கிறதுனாலதான் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஓகே, இது சிச்சுவேஷன் 1 இறங்குறப்ப. இது சிச்சுவேஷன் 2. இப்ப இதே தான் அப் சைடுக்கும். இப்ப மார்க்கெட் இப்படி இருக்கு, இப்படி இறங்குறான், இப்படி ஏறுறப்ப நான் இங்க சொன்ன அந்த செட்டு வந்துச்சுன்னா பை. இப்ப இதுவே வந்து இப்படி வந்து இப்படி ஏறுறப்ப இந்த ஸ்விங் என்ன ஆகணும், இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகுமா, அப்ப மறுபடியும் வந்து லிக்விடிட்டி பை பண்ணிட்டு தானே போவான். அதை தான் நான் சொல்றேன். 2 வெரைட்டியா வரைஞ்சு வச்சுக்கோ. நியர்பை ஸ்விங் இல்லைன்னா அப்ப டபுள் டாப் வராதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஆமா, நியர்பை ஸ்விங் இருந்தா மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகும். அது என்ன ஆகும்னா மறுபடியும் மேல போயிட்டு தான் வருவான். ஓகே சார். இந்த கண்டிஷன் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். அதாவது ஒன் செகண்ட். இது ஆல்மோஸ்ட் நேத்து பார்த்த கான்செப்ட் தானே சார்? இன்சர்ட் பண்ணிருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே சார். ஓகே சார். ஓகே, அதாவது எப்படின்னா, பையிங் கேண்டிலுக்கு என்ன பார்க்கணும், செல்லிங் கேண்டிலுக்கு என்ன, பையிங் கேண்டிலுக்கு என்ன பார்க்கணும், செல்லிங் கேண்டில் என்ன பார்க்கணும்ன்ற 6 கேண்டில் செட் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ட்ரெண்டுக்கு இங்க என்ன பார்க்கணும், செல் ட்ரெண்டுக்கு என்ன பார்க்கணும்ன்றத சொல்லிட்டேன். ஆனா இந்த செல் ட்ரெண்ட் இறங்குவானா இல்ல மறுபடியும் மேல ஏறிட்டு இறங்குவான்றதான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது ரெண்டு விஷயம். மார்க்கெட்டு இறங்கி இப்படி ஏறலாம், இங்க யாருமே இல்லை, கரெக்டா? இந்த இடத்துல ரிவர்சல் கேண்டில் பார்க்க போறீங்க, ட்ரெண்டுக்கு நான் இப்ப சொன்ன கேண்டில் வருதான்னு பார்க்க போறீங்க, கரெக்டா? இது ஓகே. இதேதான் இங்க மார்க்கெட்டு இப்ப இந்த மாதிரி ஸ்விங் கொடுத்து இப்படி இறங்கியிருக்கானா, இப்ப இங்க இருந்து ஏறுறப்ப இந்த செட் இருக்கும், கேண்டில் ட்ரெண்டுக்கு இப்படி இருக்கும். ஆனா அந்த ஸ்விங் என்ன அது டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. அப்ப என்ன ஆகுனா இப்படி க்ளோஸ் வச்சு உங்களை வாங்க வச்சிருவான். அகைன் ரிவர்ஸ் ஆகி அப்புறமா தான் என்ன பண்ணுவான், பிரேக் பண்ணுவான். இப்ப மறுபடியும் இதே கேண்டில் செட்டு இங்க பேரா வர்றப்ப இங்க நீங்க பை பண்ணிக்கோங்க. ஓகே, புரிஞ்சதா? இதே தான் மேல ரெசிஸ்டன்ட் இப்படி ஏறி இறங்குறான். நான் சொன்ன 6 கேண்டில் செட்ல ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கேண்டில் செட் இங்க வரணும். இந்த இடத்துல செல் ட்ரெண்டுக்கு நான் சொன்ன கண்டிஷன் வரணும். இங்க யாருமே இல்லை, அதனால நீங்க என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் இறங்க புக் பண்ணிக்கலாம். இதுவே அதே லெவல் தான், மார்க்கெட் இறங்குறான். ஆனா மார்க்கெட் என்ன பண்றான், ஒரு ஸ்விங் இங்க கொடுத்துருக்கான். அப்ப என்ன ஆகும், அதை லெவல் எடுத்துட்டு வருவான்ல. அப்ப இங்க எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் கேண்டில், எல்லாரையும் வாங்க வச்சுட்டு என்ன பண்ணுவானா இப்படி போவான்ல, இப்படி போயிட்டு அகைன் இங்க உங்களை பை பண்ண வைப்பான். ஆப்போசிட் என்ன பண்ணுவான், இப்படி வருவான். இப்ப இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக்ஸ் கண்டிஷனை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிரீனை ரெட் வின் பண்ண உடனே எடுத்துடலாம்.
ஈஸியா வின் பண்ணிடு, ஈஸியா மார்க்கெட் என்ன ஆகும், மூவ் ஆன் ஆகும். சரியா? இது நாளையுமே நீங்க பார்த்துட்டீங்கன்னா, மார்க்கெட்ல பார்க்க பழகிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர் ஈஸி. சரியா? இது வந்து வித்தவுட் ஸ்விங்கு, இது வித் ஸ்விங் எழுதிக்கோங்க. இது வந்து வித்தவுட் ஸ்விங், இது வித் ஸ்விங், இது வித்தவுட் ஸ்விங் டவுன், இது வித் ஸ்விங். அப்ப டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் என்ன பண்றான், இறங்குற மாதிரி இருக்கு. சரியா சார்? ஒருவேளை மேல போயிட்டா பரவாயில்லையே, நம்ம தான் எஸ்கேப் ஆயிட்டோமே, நம்ம தான் செல் பண்ணலையே, ஏதோ ஒரு விதத்துல எஸ்கேப் ஆயிட்டோம்ல சார். மேல போயிட்டோம்னா பரவாயில்ல, அடுத்து இந்த லெவல்ல மேல பிரேக் பண்ணதும் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், பை பண்றதுக்கு யோசிக்கலாம். பட் நமக்கு என்ன தேவை, மார்க்கெட் என்னென்னலாம் ட்ராப் கிரியேட் பண்றோம் அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இதுல வந்து நார்மலா எல்லாருமே சொல்லுவோம். முக்கியமான பாயிண்ட், இந்த கான்செப்ட்லாம் நான் போன பேட்ச்ல எடுக்கவே இல்லை. அடுத்த பேட்ச்ல என்ன எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. சார் ஒரு சின்ன டவுட், இது மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சார்ட்ல காட்ட முடியுமாங்க சார்? ஏன்னா தேடணும், அதுக்கு தான் பாக்குறேன். அருண் சார், இன்னைக்கு சார்ட் எடுத்தீங்கனாலே மார்க்கெட் கொஞ்ச நேரம் சைட்வேஸ் போயிட்டு இருந்தது, எந்த சைடு பிரேக் ஆகுன்னே தெரியாம இருந்தது. அதை வச்சு கொஞ்சம் பாக்கலாங்களா? ஒரு சரிங்க. இப்ப இததான் நான் சொல்றேன். இப்ப இங்க இருந்து மார்க்கெட் இறங்குது இல்ல, இது ஒரு ஸ்விங்கு. இந்த ஸ்விங்க தாண்டாதான் நீங்க செல் சைடு போக்கஸ் பண்ணணும்ன்ற. மேடம் புரியுதா? இது பாருங்க மேடம், இப்ப இறங்குறப்ப இது நமக்கு சாரி இது டிஸ்டர்ப்டா இருக்கும் இந்த லெவலு. ஓகே, நீங்க நினைச்சிருப்பீங்க இங்க மார்க்கெட்டு வேகமா இறங்கிடுவான்னு சொல்லிட்டு. ஆனா இது இப்படி போயிட்டு மறுபடியும் டபுள் டாப் போட மாட்டான்னு இன்னும் நிச்சயம். இப்படி இருக்குல்ல, ஐ மீன் சாரி, இது ரிஜெக்ஷன் பிளாக் தானே. இப்ப பாருங்க, இதை நான் தனியா எடுத்து வச்சிடுறேன். இப்படி வராதுன்னு என்ன இது இருக்கு, இப்படி போனதுக்கு ஓகே. இப்படி வராதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? கரெக்டா மேடம்? புரியுதா? ஏன்னா இது இந்த லெவல் வந்து ஒரு பை லெவல். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆன காரணமான கேண்டில் இருக்குல்ல, அந்த காரணமான கேண்டில க்ளோஸ் வச்சா இறங்குவான். கான்செப்ட் விட்டு வந்துகிட்டே இருக்கும் என் வாயில இருந்து. யூஸ் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட்டுக்கு காரணமான கேண்டில் இருக்கு, சரியா? கரெக்டா? அந்த காரணமான கேண்டில க்ளோஸ் வச்சுட்டான்ல, அதுக்கப்புறம் கீழே தான் போகும். இது உங்க எமோஷன். ஓகே சார், ஓகே. சரியா? பிரேக் அவுட்டுக்கு காரணமான கேண்டில் அடிச்சு ஓங்கி அடிக்கிற மாதிரி மார்க்கெட் அடிப்பான். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் சார். இப்ப அந்த இடத்துல வந்து அது நிறைய வாட்டி மல்டிபிள் டைம் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட் ஆயிருக்கு. சோ அதனால பை ஆயிருக்குன்னுட்டு நம்ம நினைச்சு அதை செல் பண்ணிட்டோம் சார். பார்த்தா திரும்பவும் புட் ஆப்ஷன் ஃபுல்லா இறங்கினாரு. இந்த மாதிரி சமயம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம வந்து பிரேக் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் செல்லர் வந்துட்டாப்ல, கீழே அடுத்ததும் ஒரு ஸ்ட்ராங் செல்லர் வந்துட்டாங்க. சரி, நம்ம புட் ஆப்ஷன் போட்டோம், பார்த்தா அங்க பை ஆயிடுச்சு. மறுபடியும் பை ஆகும்போது சப்போர்ட் ஜோன்ல இருந்து சரி மறுபடியும் பை ஆகி மேலதான் போறாப்ல அப்படின்னு பார்த்தா திரும்பியும் புட் ஆப்ஷன் கீழே இறங்கிட்டாங்க சார். எப்படி சார் ஹேண்டில் பண்றது இந்த இடத்தையா? ஆமாங்க சார், நாங்க லாஸ்ட்ல வெளியில வந்தோம் சார். வெயிட் பண்ணுங்க. அதாவது நான் இந்த கான்செப்ட சொல்றேன்ல, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு நங்கூரமான விஷயம் இருக்கும். மார்க்கெட்டுக்கு இந்த கான்செப்டுக்கு இவங்க தான் மேடம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இப்ப மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைனுக்கு
டச் பண்ணிட்டு இறங்கிக்கிட்டு இருக்கான். சரியா? இது ஆல்ரெடி மல்டிபிள் டச். சரியா? இப்ப இது கன்சிஸ்டன்ட் லெவல் பிரேக் அவுட். எப்ப இந்த மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ள போறானோ அப்பதான் என்ன ஆகும், மார்க்கெட் மேல போகும். சரி, இப்ப நான் என்ன சொன்னேன், பிரேக் அவுட்டுக்கு காரணமான கேண்டில பிரேக் பண்ணா அதுக்கு கரெக்டா ரிவர்ஸ் அடிச்சிருக்கான். தெரியுதா உங்களுக்கு? எந்த கேண்டிலுக்கு ரிவர்ஸ் அடிக்கல, அதுக்கு தான் ரிவர்ஸ் அடிச்சிருக்கான். அப்ப கான்செப்ட நீங்க உங்க ரூல் புக்ல என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகே, சூப்பரா இருக்கு. இது பிரேக் அவுட்டுக்கு காரணமான கேண்டில பிரேக் பண்ணா அங்க ரீடெஸ்ட் எடுத்துட்டு இறங்கலாம். ஓகே, இறங்கிட்டான். கரெக்ட் தானே? சரி, இப்ப இதுதானே பிரேக் அவுட்டுக்கு காரணமான கேண்டில். அப்ப இத பிரேக் பண்ணாதானே மேல போவான். அப்ப நான் என்ன பண்றேன், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்ல, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இதை விட பிரேக் அவுட்டுக்கு காரணமான கேண்டிலோட இந்த பிரைஸ் இருக்குல்ல மேல போறப்ப இதை நோட் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த கேண்டிலோட ரிவர்சல் இங்க நடக்கணும். அதாவது இந்த கேண்டிலோட ரிவர்சல் என்ட்ரி இங்க தொட்டுட்டு இறங்கணும். ஆனா ட்ரெண்ட் இதை பிரேக் பண்ணா நடக்கும். ரெண்டும் புரியுதா? புரியுதா? ரிவர்சல் இங்க நடக்கணும், இந்த இடத்துல நடக்கணும். அதாவது இந்த இடத்துல நடக்கணும். கரெக்டா? இந்த இடத்துல எனக்கு ரிவர்சல் நடக்கணும் இப்படி. ஓகேவா? ஆனா ட்ரெண்ட் இப்படி போயிட்டா அப்படியே என்ன பண்ணிடணும், இதை பிரேக் பண்ணிட்டா மேல. இதுதான் நடக்கணும். ரிவர்சல் நடந்திருக்கானா, இதை பிரேக் பண்ணாதான் மேல போவான். இதெல்லாம் நீங்க நம்பவே கூடாது. புரியுதா? போயிட்டானா? சரியா? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு நான் சொல்ற கான்செப்ட ஃபில்டர் பண்ணி ஹை அக்யூரசி கான்செப்ட்ன்றது ஒரு ரூல் புக் கிரியேட் பண்றீங்களோ அதுல உங்க ப்ராஃபிட் அடங்கி இருக்கு. இப்ப நான் சொன்ன கான்செப்டும் சூப்பர் கான்செப்ட். கரெக்டா? என்ன சொன்னேன், பிரேக் அவுட்டுக்கு காரணமான கேண்டில்ல எனக்கு ரிவர்சல் கொடுக்கணும். ஆனா அந்த பிரேக் அவுட்டுக்கு காரணமான ஓப்பன் பிரைஸ பிரேக் பண்ணாதான் மேல போகும். இது நார்மல் பிரேக் அவுட் கிடையாது, கன்சிஸ்டன்ட் லெவல் பிரேக் அவுட். அப்ப நீங்க உங்க ஹை ப்ராஃபிட்டபிள் புக்கிங் எதுல இருக்குன்னா இந்த கன்சிஸ்டன்ட் லெவல் பிரேக் ஆகுதுல, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. மார்க்கெட் டவுன் ஆக போறான், இன்னொரு விஷயம் மார்க்கெட் எப்ப ரைஸ் ஆக போற விஷயம் மார்க்கெட் இப்பவே கொடுத்துட்டான் உங்களுக்கு. நான் சொல்றது கரெக்டா? இத தெளிவா நீங்க எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. அப்ப மார்க்கெட் சைடுவேஸ் கொடுக்குறான்னா வருத்தப்படாதீங்க. மார்க்கெட் சைடுவேஸ் கொடுத்தா உங்களுக்கு ட்ரெண்ட் என்னன்றதை காட்டி கொடுக்க போறான்னு அர்த்தம். ஏன்னா இந்த லெவல் பாருங்க, கிட்டத்தட்ட 6ஆம் தேதி எனக்கு பிரேக் ஆனது 10ஆம் தேதி. அப்ப இது வந்து ஒரு சாலிடான கன்சிஸ்டன்ட். கரெக்ட் தானே? அப்ப இது என்ன ஆகும்னா பிரேக் பண்றான். அப்ப இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க நம்பவே மாட்டீங்க, சிரிப்பீங்க, யாரை ஏமாத்த பாக்குறேன். புரியுதா? அப்ப இதுக்கப்புறம் பாருங்க, ஏன்னா எனக்கு காரணமான கேண்டில் இவன் தானே. இதுதான் முக்கியம். மார்க்கெட் வந்து ஒரு திருடை வந்து விட்டுட்டு போற மாதிரி மார்க்கெட் விட்டுட்டு போவான். சரியா? இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான கான்செப்ட். என் வாயில இருந்து ஃப்ளோல வந்துருச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரியா? ஓகே, சோ இது ஒரு கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சதா? ஆமா, இதுதான் பிரேக் அவுட்டுக்கு காரணமான கேண்டில் இதுதான். இல்ல மேல ஒரு பிளாக் கோடு போட்டீங்க சார், அது பிரேக் பண்ணாதானே இதாகும்னு சொன்னீங்க. அதுதான் இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் சார். இதை நீங்க சார் இது இந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா? இப்போ நீங்க ஹலோ, இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். நீங்க பாருங்க, இது ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ட்ரெண்ட் லைனை டிராப் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஆனா இத ட்ரெண்ட் லைனை வரைஞ்செல்லாம் நீங்க ட்ரெண்டை கண்டுபிடிக்க முடியாது. நான் இப்ப சொன்னதை வச்சுதான் இது ஈஸியா, நான் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிட்டேன். நீங்க இதை காம்ப்ளிகேட்டடா யோசிச்சு மறுபடியும் பேக் ஆயிடாதீங்க, சொல்லிட்டேன் நான். இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாமா? இப்போ நீங்க போட்டது எப்படி? இப்போ மேல இல்லைங்க சார். இப்ப வேணா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த ஏரியா? சரி இருங்க ஒரு செகண்ட், நான் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்ப வேணா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அதே ஏரியா, இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாமான்னு ஒரு டவுட். எந்த மாதிரி? அந்த 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 சார்ட் அந்த இடத்துல சொல்றது. நான் வேற எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி
யா பிரேக் அவுட் ஆன கேண்டில ஃபேக் அடிச்சா அது வந்து மார்க்கெட் ரிவர்சல். எஸ். ஓகே சார். இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு சாலிட் டவுனா, இந்த கேண்டில் தான். சரி சரி ஓகே. இப்ப இந்த பையரை வின் பண்ணிருக்காங்க, கொடுத்துட்டான், அல்டிமேட்டா கொடுத்துருக்கான். சரியா? சரி, இப்ப நான் இந்த லெவல் மார்க் பண்றேன்ல, இதுல இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஓகே தான், இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆன ஆரம்ப இடமும் ஓகே தான். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் ஆரம்பமான இடம் இதுதானே. இப்ப இதுவும் ஓகே தான், இதுவும் ஓகே தான். சரியா? இதுவும் ஓகே தான், இதுவும். அதாவது இந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி டீசெண்டா கொடுத்துட்டான். சரிதா? இதுக்கு முன்னாடி கொடுத்த ட்ரெண்டுக்கும் இந்த லெவலுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ஸ் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஒரு சாலிடான டவுன். கரெக்டா? மார்க்கெட் ட்ரெண்ட் புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஓகே. இதுக்கு முன்னாடி நான் காட்டின எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சாலிடான டவுன். இதே எக்ஸாம்பிள்லயே உங்களுக்கு ரெண்டு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 19th நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரேக் அவுட் கேண்டலுக்கு இந்த பிரேக் அவுட் கேண்டல் தாண்டி இந்த இடத்துல மேல வச்சாதான் மேல போகும்னு சொன்னீங்களா, அது இங்க நடந்திருக்கு. சோ இங்க டச் ஆகி கீழே வந்ததும் இங்க நடந்திருக்கு, மேல போனதும் சூப்பர். இப்ப இத ஒரு ஸ்விங்கா கூட கன்சிடர் பண்ணலாம். சரியா? பிளஸ் அந்த பிரேக் அவுட் கேண்டல் லைன் போட்டுச்சோம்னா என்னைக்கு யூஸ் ஆயிருக்கும். போட்ட லைன் இன்னைக்கு நமக்கு இந்த இடத்துல யூஸ் ஆயிருக்கு. இந்த லைன் மேல இருந்தா கண்டிப்பா மேல. இது 10ஆம் தேதி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, 9ஆம் தேதி போங்க. 10ஆம் தேதினா பின்னாடி மார்ச் 10 சார், நீங்க வச்சுக்கிறது பிப்ரவரி. ஓகே. மார்ச் 10. சொல்லுங்க. அதே ஏரியா தான். சொல்லுங்க. பிரேக் இங்க தானே நடந்திருக்கு, அதுதான் இல்ல அது இல்ல சார். இப்போ மார்ச் 10 ஓபனிங்ல ஒரு 11 மணி போல ஒரு விக் அடிச்சிருக்கு இல்லைங்க சார். மார்ச் 10ஆம் தேதி சார், மார்ச் 10ஆம் தேதி. 9:15 இல்ல 11 மணி போல சார். அதுதான் சார் அந்த விக் அடிச்சிருக்கல நடுவுல. அந்த விக், அதுக்கு நேரா அந்த விக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுட்டு இந்த விக்கு அதேதான் நான் அப்படிதான் நான் இதை பார்த்தேன். சோ அந்த விக்கு நேரம் பாக்ஸ் போட்டிருக்கோம். அந்த இடம் வந்து கீழே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. வெளியே போற மாதிரி போய் உள்ள வந்துட்டு திருப்பி அதே இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. சோ அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது இங்கே தெரிஞ்சிருச்சு. சோ அங்க நம்ம ஈஸியா செல் எடுத்துருக்கலாம். அது கரெக்ட் தானே? அதாவது இங்க அதான் சொல்றேன் ப்ரோ, நான் வந்து நிறைய ஷேர் பண்றேன்ல, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எது இருக்கோ அதை பிக்ஸ் பண்ணுங்கன்ற. இப்ப இதை நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, இதுவும் ஓகே தான், இதுவும் ஓகே தான். ஆனா எவ்ரி ஹீரோன்றதா வில்லன் இருப்போம். ஓகே, இந்த இடத்துல மேல தட்டின மாதிரி கீழே தட்டிருக்கான் பாத்தீங்களா? அப்ப இந்த கேண்டில் பிரேக் பண்ண பையர் வந்தானே, அதுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு விதத்தை மார்க்கெட்டை பாக்குறாங்க. இப்படியும் பார்க்கலாம். ஆனா இன்னும் ஆப்டா பாக்கணும்னா இந்த கேண்டில பிரேக் பண்ண வில்லன் இவன் தான். அப்ப இவன் அடிச்ச கேண்டில் இவன் தான். அதோட ரீடெஸ்ட் இதுதான். புரியுதா? புரியுது. நார்மல் பையர் செல்லர் கேண்டில் பிரேக் அவுட் மாதிரி போட்டுருக்கு. கரெக்ட்டா? எஸ், சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கிளாக் என்ட்ரியை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, சார் வந்து பிரேக் அவுட் கான்செப்ட பத்தி எடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். கரெக்ட். சரி, இதை நோட் பண்ணிட்டீங்களா? 4 ஏரியா. இது என்னது? வித்தவுட் ஸ்விங், இது வித் ஸ்விங், இது இதுவும் வித்தவுட் ஸ்விங், இது வித் ஸ்விங். இது பைக்கு சொல்லியிருக்கேன், இது செல்லுக்கு சொல்லியிருக்கேன். கரெக்டா? இன்னைக்கு பிரேக் அவுட் முடிச்ச மாதிரி தான். இப்ப பிரேக் அவுட்ல ஸ்ட்ராங் பையர் அகைன் ஸ்ட்ராங் பையர் பார்த்தாச்சு. ஸ்ட்ராங் பையர், வீக் பையர், ஸ்ட்ராங் பையர் பார்த்தாச்சு. கரெக்டா? சரி, இதுல அதே கண்டிஷன். மார்க்கெட் இப்படி இருக்கா, இப்ப பிரேக் பண்றான். இந்த 2வது கேண்டல் இருக்குல்ல, இப்படி வந்தா இந்த பாருங்க, இங்க விக் அடிப்பான். இப்படி வந்தா 3வது கேண்டில் வந்து ரிஸ்க் தான், ஆனா எடுத்துருங்க. 3வது கிரீன் தான் வருவான், ஆனா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் எடுக்கணும். இந்த ட்ரேட் வந்து
ப்ரிப்பேர்டு ஸ்டாப் லாஸ் ட்ரேடு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் லிமிட் ஆர்டர் போடுவீங்கல்ல, இந்த இடத்துல நீங்க இதுக்கு பேர் கவர் ஆர்டர். ஓகே, பிராக்கெட் ஆர்டர்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், டார்கெட்டும் வச்சுக்கலாம். கவர் ஆர்டர்ல ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், சிஓ ஆர்டர் போடலாம். அதாவது இங்க பாருங்க, ஸ்ட்ராங் பையர், பையிங் ப்ரெஷர் வித் பையர் தான். அடுத்து என்ன ஆகும்னா இப்படி ஒரு பூம் ஆகும். இந்த கேண்டிலே ஒரு 70 பாயிண்ட் கொடுப்பான். எதுக்கு மிஸ் பண்ணுவானே, ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும். ஆனா அதை மிஸ் பண்ண வேணாம்னா நீங்க என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஓகேவா, இதுல ஸ்டாப் லாஸ் உடைய ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இப்ப இங்க பாருங்க, இதுக்கு ஒரு பிளாக் டிரா பண்ணலாமா, அது ட்ரிகர் ஆயிட்டு போவான். ஓகே, எதுக்கு மிஸ் பண்ணணும், அந்த கேண்டில் நல்ல பூம் கேண்டில் கொடுப்பான். நான் இப்ப ஸ்ட்ராங் பையர் கேண்டில் கீழே என்ன வரைஞ்சு வச்சிருக்கேன், விக்க போட்டு விட்டேன். இதை வரைஞ்சுக்கோங்க. இதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்க சார் வைக்கணும்? இப்ப இந்த கேண்டில் இருக்குல்ல, இப்ப இந்த கேண்டில் இதுக்கு விக்க அடிச்சிட்டானா நீங்க ஸ்டாப் லாஸ் இங்க எங்கேயாவது வைக்கலாம். இதுக்கு விக்க அடிக்காம இந்த கேண்டில் இங்கேயே ரன்னிங்ல இருந்துச்சுங்களேன், ஷுவரா இங்க அடிப்போம். இப்ப 3 விதமா பாருங்க. இது வந்துட்டாலே இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னா, இங்க விக் அடிச்சா மார்க்கெட்ல இங்க ஸ்டாப் லாஸ் வைங்க. விக் அடிக்காம அந்த இடத்துல கேண்டில் ரன்னிங்ல இருக்குன்னா ஒண்ணு காஸ்ட்ல எக்ஸிட் ஆயிக்கோங்க, இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு கீழே வச்சுட்டு எப்படி அந்த ட்ரேட் அடுத்து ஹேண்டில் பண்ணலாம் யோசிங்க. ஏன்னா இந்த மாதிரி மூவ் வந்தா மேலதான் போவான். ஸ்ட்ராங் பையர், வீக் பையர். ஆனா வீக் பையர் பொட்டன்ஷியலா நான் விக் அடிச்சிருக்கான். ஏன்னா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, ஹண்ட் பண்ணிட்டான், எல்லா ஸ்டாப் லாஸையும் சுரண்டிட்டான். மறுபடியும் என்ன பண்ணுவான், அள்ளிட்டு மேலதான் போவான். சரியா, இருந்தாலும் எக்ஸப்ஷனல் கேஸுக்கு நமக்கு தெரியணும்ல. அப்ப இந்த கேண்டிலுக்கு விக் அடிச்சான்னா, இந்த ரிஜெக்ஷன் பிளாக் விக் அடிச்சான்னா நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒருவேளை விக் அடிக்காம அங்க ரெட்டா சின்ன சின்ன கேண்டிலா போறான்னா மறுபடியும் என்ன பண்ணுவான்னா, சின்ன சின்ன ரெட்டா வந்தா கூட ஓகே, ஒரு சாலிட் க்ளோஸ் வச்சாலே நீங்க அடுத்து கீழே ப்ரிப்பேர் ஆயிருக்கும். இந்த மாதிரி இப்படி க்ளோஸ் வச்சா ஓகே. ஓகே, சோ இதுதான் விஷயம். சரியா, இப்ப ஸ்ட்ராங் பையர், வீக் ஸ்ட்ராங் பையர், அதுல இல்ல நம்ம தான் 3வது கேண்டில் தானே ட்ரேட் எடுக்கிறோம். 2வது கேண்டிலுடையது ஆஃப்டர் விக். சோ 3வது கேண்டில் வந்துட்டு மேல இங்கே இந்த இடத்துல இருந்து மேல போயிடும். அதோட விக் ஒருவேளை விக்ல வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ். ஆமா, இப்ப இந்த 2வது கேண்டில் விக் இருக்குல்ல, இது ஆஃப் த பாடியில அடிச்சாலும் மேல போவான். கம்ப்ளீட்டா இங்க அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பயப்படாம எடுத்துடலாம். அந்த லைனுக்கு விக் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், பயப்படாம எடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிருப்பான். கவலைப்பட தேவையில்லை. ஓகே, இதுவே வந்து அங்க எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டரா இருக்கும். ஏன்னா நமக்கு விக் அடிச்ச அடுத்த மூவ் தான் மார்க்கெட் மேல போவான். ஐயோ ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. அடுத்து பூம் கேண்டில் அப்பதான் வரும். சார் இன்னைக்கு நிஃப்டில இது மாதிரி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சுங்க சார் 2-3 டைம். சரிம்மா, நான் அந்த பக்கம் போனா கான்செப்ட் முடிக்க முடியாதுமா, வச்சுக்காதீங்க. அத என்னன்றதை நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் அப்படியே குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். சரியா, சரி இதை பண்ணிட்டேன். இப்ப இங்க பாருங்க, அடுத்து அதேதான் லாங் கிரீன். அடுத்து இங்க பாருங்க, அப்படியே உள்டாவா போடுறேன். விக்கு மேல தூக்கி வச்சிருக்கேன்னா, இப்ப இந்த விக்கு மேல தூக்கி வச்சிருக்கேன். இந்த விக்க ஒரு பையர் ஃபில் பண்ணா மட்டும்தான், இல்லைன்னா டவுட். அந்த தேர்ட் கேண்டில் இப்ப அந்த விக்க ஃபில் பண்ண உடனே நம்ம எடுத்துருங்க, விக்க ஃபில் பண்ணது எடுத்துருங்க. இந்த 3 கேண்டில் மீட் ஆகுது பாத்தீங்களா, இது பாருங்க, க்ளோஸ், இதோட க்ளோஸ், இதோட ஓபன் 3 இருக்கு. ஓகே, அப்ப இங்க ட்ரிகர் பண்ணி போவானா, அப்ப நீங்க இதுக்கு கீழே எஸ்எல். இப்ப உங்களுக்கு பிஸ்கோயரோட குவாலிட்டி கண்டென்ட் எப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணும்னா, நான் கொடுத்த பிபிடிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல இவ்வளவு நாள் டீச் பண்ண கண்டிஷனை போய் ஜஸ்ட் சும்மா பாருங்களேன், அவ்வளவு அழகா புரியும், அவ்வளவு அழகா தெளிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு பிபிடி கூட நான் சும்மா ரஃபா எடுக்கிறேன்.
பிரேக் அவுட்னா அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்து வச்சிருப்பேன். அப்ப அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சரியான அனாலிசிஸ் சொல்ல முடியாது. வேற ஏதாவது போய் படிப்போம். நிஃப்டி நிஃப்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதுல போய் பார்ப்போம். சரி, இது புது பிபிடியா சார்? இப்ப கரண்டா ரன் ஆகிற மார்க்கெட் மாதிரி இருக்கு. இல்ல ஓல்டு பிபிடி தான். இப்ப இங்க பாருங்க, ஓப்பனிங் கேண்டில் ஒரே மாதிரி இருக்கு. இது பாருங்க, பிலோ ஓப்பன் இன்சைடு க்ளோஸ். கரெக்டா? நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல, பிரேக் அவுட் ஆகி சைடு வேஸ் கொடுத்து இறங்கிட்டான், இனிமே கீழே தான் போவான், வச்சானா விபூதி. இப்ப இந்த கேண்டிலை பத்தி தெரியாம ஒண்ணுமே புரியாது. இதை போய் பீஸ்கேரை தவிர்த்து வேற ஸ்டூடெண்ட்டை போய் கேளுங்க, இது கிரீன் வந்துட்டு மேல போவான்னு சொல்லுவான். நீங்க இந்த மீம் பாருங்க, மீம் இந்த கலகலப்புல நம்மளால இளவரசு சிரிப்பார் பார்த்துக்கீங்களா, அந்த மாதிரிதான் எனக்கு சிரிப்பு வரும். இது கிரீனா, சரி 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 அப்படின்னு நினைச்சுக்குவேன். அது அப்படி இல்லடா, இங்க வா, பிரைஸ் ஆக்ஷன் எப்படி சொல்லணும்னு நான் சொல்லித்தரேன். இது ஃபர்ஸ்ட் சப்ளை கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப டிமாண்ட் கிரியேட் ஆனா அந்த ரெட்டோட ஓப்பன் வரைக்கும் ஸ்ட்ராங்கா போவான்றது கான்செப்ட் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கணும். ஓகே, இதுதான் யூனிக். இது மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயமும் படிச்சீங்கன்னா புரியும். ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர், பையர். அப்ப இந்த கேண்டில் வரும்ன்றது உங்களுடைய கான்பிடென்ட் ரிஸ்க் தான். சும்மா தெரிக்க இங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நேம் சொல்ல விரும்பல, வேற லெவல் பண்ணுவாங்க. சிம்பிளான விக்கு கான்செப்ட் தான், வேற எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓவர் திங்கிங் தயவு செய்து கம்மி பண்ணுங்க, சரியா? இப்ப இந்த பிபிடிஸ்ல போய் நீங்க மார்க்கெட் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பரா புரியும் என்ன பண்றோம் ஏது பண்றோம்ன்றதெல்லாம் தெரியும், சரியா? இப்ப இந்த இந்த பையரை செல்லர் வின் பண்ணிருக்கானா, ஆனா இந்த செல்லர் இந்த பையரே வின் பண்ணிருக்கான், 2 பையர் சேர்த்து வின். அப்ப நீங்க இதுக்கும் கோடு போடலாம், இதுக்கும் கோடு போடலாம். ட்ரிகர் பண்ணிட்டு இறங்கிட்டு இருக்கான், இறங்குறானா கீழே இந்த இடத்துக்கு பையருக்கு ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் டிரா பண்ணுவீங்களா? அந்த ரிஜெக்ஷன் பிளாக் தாண்டவே இல்லை பாத்தீங்களா? இதுக்கு இது, இந்த பிளாக்குக்கு இந்த பிளாக். இப்ப ஏன் சார் இவன் இறங்குனா, லாஸ்டா 1 2 3 4 டைம்ஸ் கொடுத்துட்டான். அப்ப இங்க என்ன ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது, சரியா? சோ இது ஏன் இப்ப இதுக்கு பிளாக் போட்டு இது க்ளோஸ் வச்சதுக்கு ஆன்சர் தெரியாது. ஏன்னா இது தெரிஞ்சாதான் இது தெரியும். என் கண்ணுக்கு இது மட்டும் தெரிஞ்சா என்ன அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா மல்டிபிள் சப்போர்ட் ஃபெயிலியர் ஆயிரும். இப்ப இந்த லைன் கீழே ஏதோ லைன் இருக்கு, அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ நீங்க இந்த பிபிடிஸ் எல்லாம் நான் சும்மா உங்களுக்கு கொடுக்கல, போய் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. அவ்வளவு விஷயம் இருக்கும், சரியா? ஒவ்வொரு பிபிடியும் போய் படிங்க, அப்பதான் தெரியும், சரியா? ஸ்ட்ராங் செல்லர், அடுத்து என்ன வரா, வீக் செல்லர், அடுத்து யார் வரா, ஸ்ட்ராங் செல்லர். ஓகேவா? இப்ப இந்த வீக் செல்லருக்கு அப்புறம் கிரீன் உள்ள வருவான்றது கான்செப்ட். அது வரலையா, வந்து செல்லர் வந்துட்டான்ல, அப்ப பயப்பட தேவையில்லை, என்ட்ரியை போடுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் கேண்டில் தானே, அதுக்கு மேல எஸ்எல்ல வைங்க. ஓகே, நான் இந்த பேட்ச் முடிகிறப்ப மேபி ஆர் நெக்ஸ்ட் வீக் ஒரு 30-40 கேண்டில் ஸ்டிக் செட்டு இதெல்லாம் வரும்ன்றத நான் உங்களுக்கு டிரா பண்ணி தரேன். ஒவ்வொரு கேண்டிலா, பேர் கேண்டில் சொல்லுவாங்கல்ல, பை செல் சைட்வேஸ், இந்த கேண்டில் ஒரு 30-40 செட் இருக்கு. அது என்னோட லேர்னிங் தான் அது. இப்ப நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் நான் அதை 1 by 1 சொல்றப்ப உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி இருக்கும். அதை நெக்ஸ்ட் வீக் நான் மேபி நெக்ஸ்ட் வீக்ல ஒரு நாள் எடுக்கிறேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. முடிய போகுது, என்னாச்சு? சரி, ஓகேவா? சரி, இப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப இங்க இருந்து மார்க்கெட் ஏறப்ப இது எனக்கு ஒரு ஸ்விங்கா? சரி, இந்த ஸ்விங்குள்ள போயிட்டான். இப்ப கீழே இருக்கிற ஏதாவது ரெட் பாடியில நான் என்ட்ரி போட போறேன். இதுக்கு மேலதான் ரெட்டோட இருக்கு. இப்ப இதுல எங்கேயாவது ஒரு ரெட்டை நான் வைக்கணும்னா மார்க்கெட் ஏறி மறுபடியும் இந்த லெவல்ல பை பண்ணி மேலதான் போயிருக்கான். இதுக்கு இந்த ட்ரெண்டை நீங்க அனலைஸ் பண்றதுக்கு இந்த ஸ்விங் போதும்.
இப்ப இங்க இருந்து ஏறுதா, ஓப்பன் கேண்டில் ஃபர்ஸ்ட் டார்கெட், ஓப்பன் கேண்டில மேல பிரேக் பண்ணி அகைன் இந்த லெவலுக்கு பை பண்றானா அடுத்த டார்கெட். இப்ப இதுல எதையுமே நீங்க பிக்ஸ் பண்ண தேவை, 4 லைன் தான். என்னது, இந்த ஸ்விங்கை மார்க் பண்ண போறேன், இந்த இடத்த நான் கோடு போட போறேன், இதை பிரேக் பண்ண அடுத்த லெவல கோடு போட போறேன். கீழே இங்க இருந்து ஏறுதான். நான் அதை தான் இன்னைக்கு நான் தெளிவா உங்களுக்கு புரியும். நேற்று எடுத்த கான்செப்ட் மண்டையில நல்லா நங்குரமா உட்காரட்டுன்ட்டு தான் நான் இன்னைக்கு புட் ஆப்ஷன் பிஇ சார்ட்டை அதே ஸ்ட்ரைக்கை மாத்தாம அடுத்தடுத்து நான் மார்க் பண்ணி சொல்லிக்கிட்டே வந்தேன். பிரேக் பண்ணல, பிரேக் பண்ணல, பிரேக் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஸ்விங் என்னாச்சு, பிரேக் ஆச்சு. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரி, இப்ப எங்க என்னது, மார்க்கெட் பை ஆகி போகுதா? சரி, இப்ப நான் என்ன சொன்னேன், கண்ணுல சிக்கிருச்சு. இங்க இருந்து போறானா, இப்ப இது எனக்கு ஒரு ஸ்விங் தானே. பாருங்க, நான் சொன்ன விஷயங்கள் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் என்ன ஆயிருக்கு, பை ஆகி மேல போயிட்டு இருக்கு. சரி, இங்க போறானா, இந்த இடத்த பையர் இவங்க வின் பண்ணிருக்காங்களா, என்ன பண்ண போறேன், கோடு போட போறேன். எனக்கு இந்த சார்ட்ல இது 3 போதும். இப்ப இதுல போய் நான் வால்யூம் பார்த்தா போதும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா போதும், நான் என்ன பிரீமியம் செலக்ட் பண்ண போறேன்னு படிச்சா போதும். கரெக்டா? ஓகே, இப்ப இது புக் ஆயிடுச்சு. மறுபடியும் இறங்கி இங்க மார்க்கெட் என்ன பண்றான், பை பண்றான். ஓகே, பிரேக் அவுட் பண்ண கேண்டில எனக்கு க்ளோஸ் வச்சாதான் இறங்குவான். சரி, இப்ப மார்க்கெட் போய் இங்க எதுக்கு இறங்குறான், இந்த மார்க்கெட் செல்லரை இவங்க வின் பண்ணிருக்காங்களா, அப்படி என்ன பண்ண போறேன், ஃபார்வர்ட் பண்ண போறேன். கரெக்டா? சரி, ஓப்பனிங் கேண்டில் இங்க இருக்கு, மறுபடியும் வந்து இங்க இருந்து பை ஆகி அடிச்சுட்டு ஏறலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, எங்க நான் மார்க் பண்ணணும், எங்க நான் கோடு போடணும், எங்க என்ன நடக்குது, எந்த இடத்துல நான் எதை பார்க்கணும், அண்ட் தென் இந்த மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு டேக்கு நான் எந்த கான்செப்ட் அப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த கன்சிஸ்டன்ட் லெவல் பிரேக் ஆன கேண்டில் பிரேக் பண்ணா ட்ரெண்ட் போறது, அந்த கான்செப்டை நீங்க ட்ரெண்டுக்கு ஐடென்டிபிகேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த லெவலை பிரேக் பண்ண மேலதான் போவான், அது வந்து அப் டு ட்ரெண்ட், அடுத்து என்ன நடக்குன்றதுக்கு அது ஓகே. பட் நம்ம அடுத்தடுத்து கான்செப்டுக்குள்ள ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம டெக்னிக்கல் அடுத்தடுத்து அப்ளை பண்ணி தான் வச்சே ஆகும். ஓகே, சரி, நான் இன்னைக்கு பிரேக் அவுட் பிபிடி வந்து உங்களுக்கு 1 2 3 4 சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்விங் பத்தி பேசியிருந்தோம். அப்புறம் இந்த பிரேக் அவுட் கேண்டில் அதை பத்தியும் சொல்லியிருந்தேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது ஓகே, பட் இது ஆப்போசிட்டா இருக்கு, இதை க்ளோஸ் பண்ணாதான் மேல போவான்றத சொல்லிட்டேன். கரெக்டா? இதை இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நான் பிரேக் அவுட் எடுத்தா சாலிடா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வேணும். அதனால இப்ப இதுக்கு இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு 10:30க்கு கிளாஸ். செஷன் மிஸ் பண்ணவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க, சரியா? சரி.